வணக்கம். இந்த விலாக் ஃப்ரைடே மார்னிங், இன்றைக்கி மார்னிங் எடுத்த விலாக் தான். இன்றைக்கி வந்து புதினா சாதம், ஆனால் புதினா தொக்கு வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயமும் வறுத்துக்கிறேன். கடுகு வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். வெந்தயம் வந்து நல்லா கலர் மாறி ரெட் கலர்லாம் வரணும். அதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு புதினாவை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா தண்ணி வடிகட்டினோடனே எடுத்து இப்போ கடாயில் போடணும். இது வந்து நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் போடணும். இது ஒரு 3 கட்டு புதினா இருக்கும். இப்போது மிக்ஸி ஜாரில் மாற்றின வெந்தயமும் கடுகையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நான் இவ்வளோ வெந்தயம் கடுகு தேவையில்லை, ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் நம்ம சமையலுக்கு. புதினாவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இப்போ புதினாவை வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும் அப்படி கிடையாது, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து அந்த வெந்தய கடுகு பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், கூடவே வந்து தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் அதை கரைச்சிக்கணும். அதே பேனில் திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ புதினா எப்படி அரைச்சிருக்கேன்னு காமிச்சேன், அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லெண்ணெயில் கடுகு சீரகமும் போட்டு பூண்டு நல்லா தட்டி பூண்டு போடணும். போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க லிக்விடையும் எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes கொதிக்கட்டும். கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது அந்த அரைச்ச புதினாவை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் உப்பு, கல்லுப்பும் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வரணும். ஒரு 15 minutes வரணும். ஒரு 5 minutes நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயும், அடுத்த 10 minutes நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வரணும். நல்லா கொதிச்சதுன்னா இது வந்து ஒரு 2 month கூட இந்த புதினா சட்னி அப்படியே இருக்கும். இது வந்து நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் கொஞ்சம் இருந்தது, அதுலேயே சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பொரியலுக்கு இன்றைக்கி பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்ட பொரியல். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கூடவே வந்து உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கும் போட்டு, அப்புறம் வந்து பட்டாணி, இப்போ இந்த சீசனில் பட்டாணி ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிது. ஸோ பட்டாணியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டாணி போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தூளுப்பும் ஆட் பண்ணி கலந்துட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். இது ஒரு 5 to 10 minutesல ரெடி ஆகிடும். அடுத்தது புதினா தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடித்து ஆற வச்சு தாளித்து வச்சுருக்கேன். அதில் புதினா தொக்கை போட்டு லைட்டாக சால்ட்டும் ஆட் பண்ணி கலரி எடுத்து வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு இதான் புதினா சாதம். கூட வேர்க்கல்லையும் தாளித்து போட்டிருக்கேன், நல்லாயிருக்கு. தோசைக்கும் புதினா தான் இன்றைக்கி. இட்லி சாதமும் புதினா சாதம் தான். புதினா சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பேக் பண்ணியாச்சு. கூட வந்து இன்றைக்கி சப்போட்டா பழம் தான் ஸ்நாக்ஸுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புதினா தொக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1 month கூட வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.